ஆட்சியில் பங்கு அப்படின்றது பிரதான கோரிக்கையாக மாறிவிடுமோ அப்படின்ற அச்சம் என்பது திமுகவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் போச்சு அப்படின்னா ஒரு பெரிய மொமெண்டம் அப்படின்றது உருவாயிடும். திமுக இந்த அளவுக்கு இதை விட்டுருக்க கூடாது. ராகுல் காந்தி ரொம்ப பர்சனலாவே சொல்லியிருக்காரு. அதாவது காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு போதிய மரியாதை என்பது கொடுக்கப்படுவதில்லை. ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டாரு. கூட்டணி ஆட்சின்னு தான் பேசுறாங்க. மத்தியில் பாஜக ஆட்சி, மாநிலத்தில் என்டிஏ ஆட்சி அப்படின்னு தான் பிரதமரே சொல்றாரு. அப்ப இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்களும் பூசி மொழுகுறாங்க அதிமுக. அவருடைய எதிர்காலம் அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தாருன்னா அவர் தாவேக்கா தான் முடிவு பண்ணியிருப்பார். பட் நெருக்கடி அப்படின்றது பாஜக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது. தாவேக்கா நம்ம கூட வந்துரும், குள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் அவர் பேசினது அவருக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக மாறிவிட்டது. அவங்க எதிர்பார்த்தது தாவேக்காவை எப்படியாச்சும் பாஜக கொண்டு வந்துடும். சென்சார் போர்டு இவ்வளவு கங்கணம் கட்டி கொண்டு அந்த படத்தை ஏன் தடுக்கிறார்கள் அப்படின்னு அந்த கேள்விகள்லாம் வரும்போது அவங்களுக்கு பொங்கல்ல அவங்க விட்ட வசூலை மறுபடியும் எடுக்க முடியாது அப்படின்ற போது படம் எப்போ வந்தாலும் பரவாயில்ல, இப்போ அடுத்த வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு அவங்க நகர்ந்துட்டாங்க. எஸ்ஏசியும் ஒரு பாலிடிக்ஸை நல்லா தெரிஞ்சவர் தான். இருவேறு கருத்துகள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு டீம் காங்கிரஸ் தாவேக்காவோட போச்சு அப்படின்னா அந்த கட்சிக்கு நல்லது. காங்கிரஸ் கட்சி ஒரு காம்ப்ளிமெண்டிங் ஃபேக்டரா அந்த கூட்டணிக்கு மாறுகிறது. அப்போ இந்த கூட்டணி பாஜகவை கடுமையாக எதிர்க்கின்ற கூட்டணி அப்படின்ற அந்த பெர்செப்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரோலுமே இருக்க ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் விஜய் அவர்களுடைய தந்தை சமீபத்தில் காங்கிரஸ் குறித்து பேசின விஷயம் அப்படிங்கிறது பவர் ஷேரிங் விஜய் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக வச்சிருக்காரு. ஸோ நீங்க அதை ஏற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மீண்டும் ஒரு வரலாறு படைக்கும். ஏன்னா ஒரு 60 ஆண்டு கால கட்சி, அவங்க ஒரு கட்சியை சார்ந்து இருந்துட்டதுனால இன்னைக்கு ரொம்ப சுருங்கி போயிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அண்ட் விஜய் அவர்களுமே இவ்வளவு நாள் திமுக எதிர்ப்பை மட்டுமே சுட்டி காட்டிட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் சமீபத்தில் அதிமுகவையும் மறைமுகமா தாக்கி பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தாவேக்காவுடைய அரசியல்? தாவேக்கா ஒரு ஃபோர்ஸா வந்திருக்காங்க இந்த தேர்தல் களத்தில். ஓகே. 2 கட்சிகளுக்கும் அது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் முன்வைத்த ஒரு ஆஃபர், ஓப்பன் ஆஃபர் தான். அவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் முதல் மாநாட்டில் கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டார். இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் தமிழக அரசியல் வரலாற்றில் குறிப்பாக 2 திராவிட கட்சிகள் மத்தியிலையும் நீங்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்பதற்கு எந்த கட்சிகளும் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கூட தட்டி கழிக்கக்கூடிய ஒரு வேலை தான் 2 திராவிட கட்சிகளும் கடந்த காலங்களில் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ விஜய் அதை ஓப்பனாக போட்டு உடைச்ச உடனே அதுதான் இன்னைக்கு திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ அதை அவர் கால்குலேட்டிவாக அந்த மாதிரி ஒரு மூவை பண்ணாரா, அல்லது அவர் நமக்கு கூட்டணிக்கு நம்மக்கிட்ட வருவாங்க, இந்த ஆஃபரை நம்ம முன் வச்சோன்னா அப்படின்னு நினச்சி அவர் பண்ணாரா, அது அவருடைய வியூகம். இந்த விஷயத்த நாம் இனியும் ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்து பேசி தீர்மானிக்கிற ஒரு விஷயம் இல்லை, வெளிப்படையாக நம்ம இதை வைப்போம் அப்படின்னு அவர் வச்சுருக்காரு. இப்போ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அந்த கோஷத்தை 2 கட்சிகளுக்கும் ஒரு 2 கூட்டணிகளுக்குள் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த அலையன்ஸில் ஒரு பிரச்சனை வராது, இதெல்லாமே சுமூகமாக இருக்கிறது, எல்லாமே ஈஸியாக போயிடும் அப்படின்னும் போது இப்போ அதில் ஏதோ ஒரு இழுபறி இருக்கிற மாதிரி இருக்கே. ஏன்னா ஒரு குழு போட்டாங்க, குழு போட்டு ஒரு முறை அந்த குழு திமுக தலைவர்களை சந்தித்து ஒரு இன்ட்ரடக்டரியாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். திமுக தரப்புல இருந்து ஒரு குழு இன்னும் போடப்படவில்லை. ஏன்னா அது போட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா ஆட்சியில் பங்கு அப்படின்றது பிரதான கோரிக்கையாக மாறிவிடுமோ அப்படின்ற அச்சம் என்பது திமுகவுக்கு இருக்கிறது.
இன்னொரு பக்கம் பாஜக ஆல்ரெடி கூட்டணி ஆட்சி அப்படின்றது உறுதியா அவங்க வந்து சொல்றாங்க. கூட்டணி ஆட்சின்னு தான் பேசுறாங்க. மத்தியில் பாஜக ஆட்சி, மாநிலத்தில் என்டிஏ ஆட்சி அப்படின்னு தான் பிரதமரே சொல்றாரு. அப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்களும் பூசி மொழுகுறாங்க, அதிமுகவும். அப்போ இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 டிமாண்டா மாறி இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. இப்போ அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அம்மையார் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்தித்து 1-to-1 பேசுவதற்கான ஒரு காரணம், ஏன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தீவிரமாக பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது ஒரு பிரதான டிமாண்டா வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து வைக்கப்பட்டால் திமுக கூட்டணிக்குள்ளேயே அது ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும். இப்போ ஏடிஎம்கே அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. அதை வந்து இபிஎஸ் பேசும்போது அதிமுக ஆட்சின்னு தான் சொல்றாரு, ஆனால் பாஜக பேசும்போது கூட்டணி ஆட்சின்றாங்க. டிடிவி தினகரன் பேசும்போது கூட்டணி ஆட்சின்றாங்க. எங்களுடைய எம்எல்ஏக்கள்லாம் அங்கே அமைச்சர்கள் ஆவாங்க அப்படின்னா அவர் அந்த லாங்குவேஜில் அவங்க பேசுகிறாங்க. ஸோ அங்கே ஒரு குழப்பம் ஆல்ரெடி நீடிச்சிட்டு இருக்கு. இந்த குழப்பம் வந்து திமுக கூட்டணியில் வந்துவிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாக மாறி இருக்கிறது. நான் அச்சம்னு சொல்ல மாட்டேன், ஒரு கவலை. ஏன்னா இந்த டிமாண்டை வந்து காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி வைக்குது அப்படின்னா இப்போ கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய வேறு கட்சிகளும் வந்து அதிக இடங்களை கேட்டிருக்காங்க. காங்கிரஸுக்கு வந்து இவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ தள்ளப்பட்டால் திமுக மற்ற கட்சிகளும் அந்த டிமாண்ட் வைப்பாங்க. இப்போ காங்கிரஸ்ட பேச்சுவார்த்தை நடத்தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பேசி அந்த கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்குது. கூட்டணிக்குள்ள வந்து அவங்க வேற கட்சி வேற ஒரு கூட்டணிக்கு போகிற மாதிரி ஒரு யோசனைலாம் தற்போது வரை இல்லை. ஆனால் இப்போ பேச வேண்டிய இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விடக்கூடாது. அதை எப்படியாச்சும் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு சீட் ஷேரிங் மட்டும் பேசலாமா அப்படின்ற அந்த முயற்சி தான் நடக்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு டிஸ்கஷனில் தான் வந்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் போட்ட ஒரு பெரிய குண்டு இப்போ அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் விக்ரவாண்டி முதல் மாநாட்டில் பேசும்போது அந்த ஒரு பவரை விஜய் கொடுக்குறாரு, பவர் ஷேரிங் விஜய் கொடுக்குறாரு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரத்துல விசிகாவை தானே டார்கெட் பண்ணிருந்துச்சு அந்த இஷ்யூ. ஆனா இப்ப விசிகாவை தாண்டி காங்கிரஸ் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா கையில எடுத்திருக்காங்க. அண்ட் தேசிய தலைமை இது குறித்து எதுவும் சரியான ஒரு விளக்கம் கொடுக்கல இன்னும் அஃபிஷியலா அப்படின்னும் போது எப்படி புரிஞ்சுக்கலாம்? கனிமொழி அவர்கள் போய் மீட் பண்றாங்க அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ் போய்கிட்டு இருக்கா? ரொம்ப உறுதியாக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து அதுலயும் ஒரு சில தலைவர்கள் பேசினது வந்து 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்தில் தான் வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு EVKS அவர்கள் வாரம் வாரம் பேசுவார். அவர் ஒன்றிய அமைச்சராக இருந்தார். வரும்போதெல்லாம் சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசுவார், ஏன் ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டிமாண்ட் அவங்களுக்குள்ளே அது இருக்குது. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு அதற்கான சூழல் அப்படின்றது அமையல. உங்களுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இவ்வளோ வலுவாக இந்த டிமாண்டை வந்து வெளிப்படையாக அவங்க வந்து சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் பேட்டிகளின் வாயிலாகவும் இவ்வளோ வெளிப்படையாக வைப்பதற்கான ஒரு சூழலே இல்லை. நீங்கள் 2021 இந்த டிமாண்ட் வச்சாங்களா? 2021 இந்த டிமாண்ட் வைக்கிறதுக்கான சூழலே இல்லை. 2021 வந்து உங்களுக்கு அதிமுக மீதான கடுமையான அதிருப்தி, பாஜக மீதான அதிருப்தி, ஸோ இதெல்லாம் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்னும் போது திமுக கூட்டணி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிசல்ட்ஸை கொடுத்த ஒரு கூட்டணி. திமுக கூட்டணியில் தான் அவங்க தொடர்றாங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டணியே வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக தொடர்கிறது. இன்ஃபேக்ட் அந்த கூட்டணி யூபியை உருவாக்குனதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் மிக முக்கியமான கட்சிகளில் ஒரு கட்சி வந்து திமுக. அப்போ கலைஞர் வந்து அந்த கூட்டணியோட அவர் தான் வந்து அந்த கூட்டணிக்கான பல்வேறு விஷயங்களை அவரும் சேர்ந்து முன்னெடுத்தார். அப்போது சிபிஎம் உடைய ஜெனரல் செக்ரட்டரி ஹரிகிஷன் சிங் சுர்ஜித்தோட சேர்ந்து அவரும் வந்து அந்த கூட்டணிக்கான ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் அவர் உருவாக்கின ஒரு கூட்டணி தான். அப்போ அந்த கூட்டணி இவ்வளோ இணக்கமாக ஒரு குறிக்கோளோட அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அந்த சூழல் அப்படின்றது வரல. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்ததுக்கு பிறகு தாவேக்காவுக்கு இப்போ நீங்கள் எடுக்கிற சர்வேக்கள்லாம் வந்து தாவேக்காவுடைய வாக்கு சதவீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது 20க்கு குறைவாக இல்லை. பல தொகுதிகளில் அது 30 கூட போகுது அப்படின்றது கள நிலவரமாக இருக்கிறது. அப்படின்னும் போது இதெல்லாம் அவங்க எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்துச்சு.
ஸோ வந்ததுக்கு பிறகுதான் அந்த விஷயத்த வந்து அவங்க கூடுதலாக ப்ரெஸ் பண்றாங்க. ஆனா அந்த விமர்சனம் இருந்துட்டே தானே சார் இருக்கு. அன்ப்ரூவன் ஓட்ஸை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மேபி இருக்கலாம் 20 to 25% அவருக்கு இருக்கிறதா சர்வேக்கள்ல சொல்லலாம். ஆனாலும் கூட அது அன்டெஸ்டட் தானே இன்னுமே. அப்ப அன்டெஸ்டட் ஓட்ஸை நம்பி யார் வருவாங்க அப்படின்னு இல்ல சொல்லி நீங்க அந்த சிக்கல் காங்கிரஸ் நீங்க எலெக்ஷன் நடக்காத வரைக்கும் எல்லாமே அன்டெஸ்டட் தான். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிருச்சு. இப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்து திமுக கூட்டணியை விட கூடுதலான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்றது யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. தேர்தல் நடக்கும்போது தான் யாருடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கிறது, யாருடைய வாக்கு சதவீதம் வந்து குறையுது கூடுது அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு 8% வாக்கு இருக்குது. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு 8% தான் இருக்கும் அப்படின்னு நீங்க உறுதியா சொல்ல முடியாது. களம் மாறலாம், கூடலாம், குறையலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க தேர்தல் அப்படின்றது வந்து ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களம் தான் அது. மக்கள் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்றது பொறுத்தான். அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த விஷயங்கள்லாம் என்ன நம்ம டிமாண்ட் பண்ணலாம், எப்படி நமக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு தேர்தல் களம் என்பது இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா நிறைய பேர் சர்வேஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேர் அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் பல விஷயங்களை வந்து தீர்மானிக்கிறாங்க. இப்போ திமுகவே ஏன் இந்த கூட்டணியை வந்து இன்டாக்டாக வச்சுக்கணும்னு அப்படின்னு விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ள ஒரு கோஹஷன் இருக்குது, ஒரு இணக்கம் இருக்கிறது. இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய அஜெண்டா என்பது இருக்கிறது. பாஜகவை எதிர்க்க வேண்டும், பாஜகவை தமிழகத்தில் நுழைய விடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய அஜெண்டாவோடு அவங்க செயல்படுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த கூட்டணி இருந்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது இருக்கிறது. இது எல்லாம் எந்த அடிப்படையில்? இப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் திமுக வந்து ஜெயிச்சாங்க, பாண்டிச்சேரி உட்பட. ஆனால் அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து குறைஞ்சி இல்லையா, 7% ஓட் ஷேர் வந்து குறைஞ்சிச்சு. அதிமுக கட்சியை ஆரம்பித்து இது வரைக்கும் அவங்க டெபாசிட்டே இழந்ததில்லை. ஆனால் பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தாங்க, பல தொகுதிகளில் அவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம களம் எப்படி இருக்கு அப்படின்றதான, மக்கள் எப்படி முடிவு பண்றாங்க, மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதானே. அப்போ இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த சர்வேஸ்லாம் சொல்லுது. அப்போ அந்த அனுமானத்தோட தான் வந்து அவங்களுடைய தேர்தல் வியூகங்களை ஒவ்வொரு கட்சியும் வகுக்கும். அப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஹோல்டே இல்லாத ஒரு சூழல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு உங்களுக்கு அங்கே தொண்டர்கள் இல்லை, பெரிய அளவுக்கு வந்து அந்த கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை, அந்த கட்சியே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு திமுக ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு தேவைப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா அந்த தோற்றம் இருக்கு இல்லையா, ஒரு செக்குலர் அலையன்ஸ் அப்படின்னும் போது காங்கிரஸ் கட்சி ஒரு விதமான ஒரு வெயிட்டேஜை கொண்டு வருது, ஒரு விதமான ஒரு ஃபேக்டரா, ஒரு காம்ப்ளிமெண்டிங் ஃபேக்டரா அந்த கூட்டணிக்கு மாறுகிறது. நீங்கள் இடதுசாரிகள் இருக்கிறார்கள், விசிகே இருக்கு. அப்போ இந்த கூட்டணி வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கின்ற கூட்டணி அப்படின்ற அந்த பெர்செப்ஷன். ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா அவர் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போறாரு, பாஜகவை எதிர்த்து தான் வந்து அவர் பிரச்சாரம் பண்ண போகிறார். குறிப்பா தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. ராகுல் காந்தி நீங்க இந்தியாவிலேயே நீங்க எங்க சர்வே நடத்தினாலும் தமிழ்நாட்டில் தான் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டுமா அப்படின்னா 70% பேர் ஆமான்னுவாங்க. மோடியோடைய நம்பர்ஸ் வந்து கீழே போகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க ஒரு குட்வில் இருக்கு அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து காரணிகளாக அமையும். கூட்டணியில இருக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்னா அந்த பெர்செப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு உருவாகும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. அதனாலதான் இதை முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இந்த அளவுக்கு இதை விட்டுருக்க கூடாது. இந்த பேச்சுக்கள், இந்த இழுபறி, இந்த சண்டை இருக்கு இல்லையா, இந்த ஷேடோ பாக்ஸ், அதை யோசிச்சு தானே ஐவர் குழு அமைச்சு கிரீஷ் தோடங்கர் தலைமையில போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி திமுகவுல இருந்து இன்னும் அந்த குழு போடல, போட்டு இது பண்ணாங்க அப்படின்னா பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வந்து. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஐவர் குழு காங்கிரஸ் எப்ப போட்டுச்சு? டிசம்பர்ல போட்டுச்சு. டிசம்பர் 5ஆம் தேதி அவங்க போய் சந்திச்சாங்க. திமுகவுடைய ஐவர் குழு எப்போ போடப்படும்? மேபி லேட்டரா பிப்ரவரி அந்த மாதிரி. ஏன் ஒரு ஐவர் குழு காங்கிரஸ் கட்சி போட்டுருச்சு அப்படின்னும் போது அதை நீங்க ரெசிப்ரோகேட் பண்ணணும் இல்லையா? உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நாங்க போட்ட ஐவர் குழுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கேட்கின்ற கேள்வி. நாங்க வந்து பார்த்து உங்களை சந்திச்சு ஒரு டிமாண்டை வச்சுட்டோம்,
2 மாசம் ஆச்சு நீங்க எங்ககிட்ட பேசல. காங்கிரஸ் மட்டுமே கூட்டணி கட்சி கிடையாதுல்ல சார். இங்க அந்த நேரத்துல எஸ்ஐஆர் விஷயம் போயிட்டு இருந்துச்சு, பல அரசியல் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியும் எஸ்ஐஆர் எல்லாம் வந்து ஹேண்டில் தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா முழுவதும் வந்து பல்வேறு மாநிலங்கள்ல அவங்க எஸ்ஐஆர் தொடர்பான விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. பட் தமிழக தேர்தல் அப்படின்னு வரும்போது ஒரு குழு போட்டாங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க ஒரு குழு போட்டோம், நீங்க ஏன் குழு போடல, அப்ப எங்களை அவமதிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது அவங்களுக்கு வருகிறது. ஸோ அதை தான் அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி வந்து ரொம்ப பர்சனலாவே சொல்லியிருக்காரு, அதாவது காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு போதிய மரியாதை என்பது கொடுக்கப்படுவதில்லை. நீங்க வந்து சிஎம் மற்றவர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, பட் கீழே போகும்போது காங்கிரஸ் கட்சிக்கு உரித்தான அந்த மரியாதை என்பது கிடைப்பதில்லை. அதெல்லாம் வந்து எங்களுடைய லீடர்ஸ் வந்து நாங்க நடத்தின அந்த கூட்டத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரம் இருக்கு இல்லையா, இது சமூக வலைதளங்கள்ல முதல்ல வந்திருக்கவே கூடாது, ஆனா வந்துருச்சு. அப்ப இந்த அளவுக்கு இது போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கூட நீங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் திமுக, அதை ஏன் செய்யவில்லை அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி இப்ப சுதாரிச்சதுனாலதான் இல்ல, அதான் இப்ப நீங்க டிலேடா பாக்குறீங்களா? இது டிலேட் தானே. ஓகே, நீங்க ஒரு குழு போட்டீங்கன்னா, அவங்க காங்கிரஸ் கட்சி ஒரு குழு போட்டாங்கன்னா நீங்களும் ஒரு குழுவை போட்டு அவங்கள என்கேஜ் பண்ணியிருக்கணும் இல்லையா? நீங்க அது பொது வெளியில ஏன் இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசப்படணும்? பொது வெளியில நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னும் போது கீழே தொண்டர்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் ஒரு மூடு செட் ஆயிரும். இப்ப அதை நீங்க பிரேக் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ரொம்ப அரித்மெட்டிக்கா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் போச்சு அப்படின்னா ஒரு பெரிய மொமெண்டம் அப்படின்றது உருவாயிரும். தாவேகாவுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் வந்துடும். தாவேகா எதிர்பார்ப்பது ஒரு 2 கட்சிகளை தான், அதுல காங்கிரஸ் கட்சி பிரதானமானது. நீங்க அந்த 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 விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன்ல வந்து தாவேகாவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அப்படின்றது உருவாயிரும். இப்போ அதை எப்படி தடுப்பது அப்படின்ற இதுதான். ஓகே, ஆனா வெறும் ஆஃபரை முன் வச்சா மட்டும் போதாது, களத்தில் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு லாங் கேப் கழிச்சு தான் ஈரோடு மீட்டிங்க்கு பிறகு சமீபத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க, செயல் வீரர்கள் கூட்டம். அண்ட் அதன் பிறகு இப்போ ஒய்எம்சிஏல நேத்தைக்கு நடந்த ஒரு ஆலோசனை கூட்டம். அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் இப்படி அடிக்கடி பாஸ் விடுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆஃபர் வச்சுட்டு இப்படி சைலண்டா இருந்ததுனாலேயே டிடிவி, ஓபிஎஸ் இவங்கள மாதிரியான ஆட்கள்லாம் நிராகரிச்சுட்டாங்க கூட்டணிக்கு வரத அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குல்ல. நீங்க டிடிவியோடைய மனநிலை என்ன அப்படின்றது அவர் முன்கூட்டியே வெளிப்படுத்தி விட்டார். தாவேகாவோட இன்னைக்கு டிடிவி போயிருந்தா கூட டிடிவிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அப்படின்னு வந்திருக்கும். நீங்க இந்த அதிமுக தலைவர்கள் மத்தியிலேயே குறிப்பாக டிடிவிக்கு ஒரு இமேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் சரி, டிடிவியுடைய அந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் மீடியா, அவர் பேசுகிறது ரொம்ப அரசியல் வந்து ரொம்ப நிதானமாகவும், ரொம்ப எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் அவர் வந்து ஏடாகுடமாலாம் பேசுறது இல்லை, ரொம்ப நிதானமாக ரொம்ப இது பண்ணி பேசுகிறாரு அப்படின்னும் போது அவருக்கு அந்த ஒரு இது இருக்குது, ஒரு புல் இருக்குது. அவரால் வந்து ஒரு ஒரு ஓட்டர்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியும். ஆனா அவரும் வந்து அவருடைய எதிர்காலம் அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தாருன்னா அவர் தாவேக்கா தான் முடிவு பண்ணியிருப்பாரு. பட் நெருக்கடி அப்படின்றது பாஜக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, டிடிவி வந்து தாவேக்காவுக்கு போயிருந்தாருன்னா உங்களுக்கு டிடிவியுடைய மொமெண்டம் வந்து பெரிய அளவில் அது வந்து இதாயிருக்கும். அதுவும் வந்து ஒரு மொமெண்டம் அந்த கட்சிக்கு கொடுத்துருக்கும், குறிப்பாக டிடிவிக்கு பர்சனலாக ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கும். ஆனால் அதை டிடிவி ஏன் செய்ய தவறினாரு? ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. டிடிவியை போட்டு கடுமையான நெருக்கடி, அதுக்கப்புறம் டிடிவி டெல்லிக்கு போய் பாஜக அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாரு. இப்போ இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஒரு விஷயம் தாவேக்கா பண்ணுது அப்படின்னும் போது செங்கோட்டையன் சொல்றாருல்ல, டெல்லியிலேருந்து வந்து ஆட்டத்தை கலைக்கிறாங்க அப்படின்னு, அந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நீங்க இந்த ஏப்ரல் மாசத்துல அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுக்கு பிறகு கூட உங்களுக்கு வந்து அந்த கூட்டணி பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆகலை. இப்போ நீங்கள் அதிமுக பாஜக தேசத்தை ஆளுகின்ற கட்சி, அதிமுக ஏற்கனவே இங்கே தமிழகத்தை ஆண்டிருக்க ஒரு கட்சி, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, கிராஸ் ரூட்டில் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துக்கு டிடிவி வந்தார் அப்படின்றதே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு வந்து அந்த இயக்கம் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அந்த சென்டிமெண்ட் உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது. அண்ட் இன்னொன்று, அந்த மதுராந்தகம் மீட்டிங் வந்து ஒரு வகையில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருந்தாலும் மக்கள் மத்தியில் அது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஐடியலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிமுக மேடையில பிரதமர் வந்து பேசியிருந்தார் அப்படின்னா அது வேற விதமான ஒரு மெசேஜை கன்வே பண்ணிருக்கும். ஆனா பாஜக மேடையில இவர்கள்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் அப்படின்றது வந்து ஒரு பாஜக ஒருங்கிணைக்கின்ற ஒரு கூட்டணி. பாஜக தான் இந்த வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமா செய்றாங்க. அப்ப பாஜக வந்து முன்னெடுக்கின்ற ஒரு கூட்டணியாக தான் இது அமைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றமே வந்து அதிமுகவுக்கு அது நல்லதல்ல. ஓகே. அவங்க என்ன வேணா சொல்லலாம், பிரச்சாரத்துக்கு போகலாம், அவங்ககிட்ட பவர் இருக்கலாம், அவங்க வந்து பல நெருக்கடிகளை உருவாக்கலாம், பல விஷயங்களை அவங்க பண்ணலாம். ஆனா அந்த அந்த ஆப்டிக்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் மாநில கட்சி. அப்போ அந்த மாநில கட்சியுடைய ரோல் தான் பிரதானமாக இருக்க வேண்டுமே தவிர பாஜகவுடைய ரோல் அப்படின்றது வந்து இங்க அதிகமாக இருக்கிறது. பாஜகவுடைய ரோல் அப்படின்றது வந்து இங்க வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது. பாஜக வந்து தங்களை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்ற அந்த ஆப்டிக்ஸே வந்து பெரிய அளவில் அது வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்டி பிஜேபி மனநிலை இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இந்த மாதிரியான ஒரு ஆப்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஓகே. ஆனா அந்த மதுராந்தக மீட்டிங்க்கு பிறகுதான் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் இந்த மேடையில செயல் வீரர்கள் கூட்ட மேடையில அதிமுகவை அட்டாக் பண்ணி பேசுறாரோ அப்படின்ற ஒரு துணி இருக்கு. இவ்வளவு நாளா ஏடிஎம்கே விஜய் அட்டாக் பண்ணாம இருந்த சூழல்ல ஒரு அட்டாக் வருது, ஒரு ஆக்ஷன் இங்க நடக்குது அப்படின்னும் போது அதற்கான ரியாக்ஷனும் கொடுக்குறாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே லைக் ஜென்சி வார்த்தைகளாகவும் இருந்துச்சு. விஜய் அவர்கள் மேல தொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை வார்த்தைகள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நார்சிசிஸ்டிக் அப்படின்லாம் சொல்றாங்க விஜய். இல்ல உங்களுக்கு அதிமுக செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, விஜய் நம்ம கூட்டணிக்கு வந்துருவாரு. விஜய்கிட்ட ஆரம்ப கட்டத்தில் அவங்க பேசினாங்க. விஜய்கிட்ட ஆரம்ப கட்டத்தில் பேசும்போது அவங்க வந்து சரிபாதியா நம்ம வந்து சீட்டை பிரிச்சுக்கலாம், 2.5 வருஷம் நீங்க சிஎம், 2 வருஷம் நாங்க சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை என்பது போயிருக்கிறது. அதுக்கப்புறம் அது ஒன்றும் நடக்கல. கரூருக்கு பிறகு இவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்றது அவங்ககிட்ட இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இவருடைய தேர்தல், இபிஎஸ் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதும் அவர் செஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் என்னன்னா, ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட வரப்போகிறது, தாவேகா நம்ம கூட வந்துரும், புள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் அவர் பேசினது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக மாறிவிட்டது. அதிமுகவுக்கு அதுதான் ஒரு பெரிய பின்னடைவு. அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து அதிமுக எப்படி மீண்டு வர்றது, எப்படி அதை வந்து அவங்க இன்னும் பாஜக கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு கூட அவங்க எதிர்பார்த்தது தாவேக்காவை எப்படியாச்சும் பாஜக கொண்டு வந்துடும், பாஜக அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, பாஜக அதுக்கான முயற்சிகளை பாஜக அந்த முயற்சிகளை எடுத்தாங்க. நீங்க படத்தை ஏன் ரிலீஸ் பண்ண விடல? நீங்க அந்த படத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றத வந்து சென்சார் போர்டுடைய எக்ஸாமினிங் கமிட்டிலாம் பார்த்ததுக்கு பிறகு யாரோ ஒரு போர்டு மெம்பர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக அந்த படத்தை நிறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து மேல்முறையீடு போடுறீங்க, கேவியட் போடுறீங்க. சென்சார் போர்டு இவ்வளவு கங்கணம் கட்டி கொண்டு அந்த படத்தை ஏன் தடுக்கிறார்கள் அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வரும்போது படத்தை வச்சு நம்ம வந்து ஏதோ அதுலேயும் ஒரு அரசியல் இருக்கு, அதுக்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கு. அதை எப்படி வந்து வாங்க நம்ம கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக தெரிகின்ற விஷயம். இப்போ அதை எப்படி அவங்க சமாளிச்சுட்டு வரப்போறாங்க அப்படின்றத பார்க்கணும். படம் பொங்கல் ரிலீஸ் ஆகணும், அதுதான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்போ அந்த டெஸ்பரேட்டான ஒரு சிச்சுவேஷன், நம்ம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், படம் வரலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்போ படம் வந்து முடிஞ்சு போச்சு, பொங்கல் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு பொங்கலில் அவங்க வந்து விட்ட வசூலை மறுபடியும் எடுக்க முடியாது அப்படின்னும் போது படம் எப்போ வந்தாலும் பரவாயில்ல, இப்போ அடுத்த வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு அவங்க நகர்ந்துட்டாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் வந்து உங்களுக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் முடங்கி போயிருக்கு. அதை வந்து அவங்க சரி பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ அதை உணர்ந்ததன் விளைவு தான் இப்போ தேர்தல் நெருங்குகிறது, நாம வந்து குரூஷியல் டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது, படமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக நமக்கு அமையும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்க. கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு படம் வருது, ஜனநாயகன் ஒரு படம் வருது, அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக இருக்கும்னு நினைச்சாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு வந்த உடனே இப்போ அடுத்த கட்டமாக அவங்களுடைய வேலைகளை தொடங்குறாங்க. இப்போ செயல் வீரர்கள் கூட்டம் போட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி. இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு போறோம், 2ஆம் தேதியிலேருந்து ஐ திங்க் 2ஆம் தேதி அவங்களுடைய அந்த நிகழ்ச்சி இருக்கிறது, 3ஆம் ஆண்டு விழா, அதுக்கப்புறம் நாம் வந்து பிரச்சாரத்துல இறங்க போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அடுத்தது பிரச்சாரத்தை நோக்கி போவாங்க.
இப்போ விஜய்க்கு இருக்கு மிகப்பெரிய சேலஞ்சு, அவர் ஒட்டுமொத்த ஸ்டேட் பூரா ஒவ்வொரு தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் அதில். அவர் அங்கே போய் பேசுறதுக்கும், அவருக்கான கூட்டம் கூடும்போது அந்த பொதுமக்களுடைய பாதுகாப்பு, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சவாலும் சிக்கலும் நிறைந்த ஒரு விஷயம். அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, மக்கள்கிட்ட எப்படி அவங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஓகே. அண்ட் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின், எவ்வளவு நாளைக்கு இப்படியே காங்கிரஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? அண்ட் எஸ்ஏசி அவர்கள் பேசினதையும் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கும் அவருடைய தந்தை அவர்களுக்கும் சிக்கல் இருக்கு அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கு. லைக் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலுமே இன்னைக்கு நேரடியா வந்து அவர் விஜய்க்காக பேசியிருக்காரு அண்ட் காங்கிரஸ் குறித்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அரசியல் ரீதியா, அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? அது அவருடைய கருத்தாக தான் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஓகே, நீங்கள் அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு தாவேக்காவினரே போடுறாங்க. எது வந்தாலும் தலைமையிட்டேருந்து வரும். பட் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அது விஜய் சொல்லி தான் அவர் பேசுகிறாரா, சொல்லாமல் அவர் பேசுகிறாரா அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம போக முடியாது. அவர் எதனால் அவர் பேசினார், பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறாங்க, அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது எஸ்ஏசியும் வந்து ஒரு பாலிடிக்ஸை நல்லா தெரிஞ்சவர் தான். அவருக்கு தெரியுது என்ன தாவேக்காவுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு. இப்போ தாவேக்கா ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. காங்கிரஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, கூட்டணி கட்சிகள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நாம் தேர்தல் களத்தை தனியாக சந்திக்க போகிறோம் அப்படின்ற அந்த இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இதே வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் மறுபடியும் வரோம், நாங்க உறுதி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில பேர் வந்து அந்த முணுமுணுப்புகள்லாம் வெளிப்படையாக பேசுவார்கள். அந்த 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 டிசிஷனை நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சில பேர் தாவேக்கா பக்கம் நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுதான் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்டிமெண்ட்டை வந்து இவங்க அந்த 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 டைம் விட்டாங்க இல்லையா, பேசி பேசி வந்து காங்கிரஸோட போனால் நமக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும், நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் அது வந்து போயிருக்கு. ஓகே. அப்போ நீங்கள் தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா மற்றவர்கள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க? ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லையா காங்கிரஸ்? 2029 எலெக்ஷன்ஸ், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் தான் நமக்கு ஃபோக்கஸ், நம்ம இதுல கொஞ்சம் விட்டு பிடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லையோ விஜயோடைய போறது அப்படின்னு? அவங்களுக்கு இருவேறு கருத்துகள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு டீம் வந்து காங்கிரஸ் தாவேக்காவோட போச்சு அப்படின்னா அந்த கட்சிக்கு நல்லது. நீங்க கட்சியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி, வளர்கின்ற ஒரு அரசியல் கட்சியோட அவங்க கூட்டணிக்கு போனாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது தான். இன்னொன்று ஒரு யங் க்ரௌடை வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து ராகுல் காந்தியும் தன்னை வந்து அந்த க்ரௌடோட தான் அசோசியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னும் போது அது அவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் ரெண்டாவது செக்யுலர் பார்ட்டி, செக்யுலர் அவுட்லுக் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தான் அவங்க போக முடியும். அண்ட் ரெண்டாவது காங்கிரஸோட நீங்கள் தாவேக்கா போச்சு அப்படின்னா விஜயுடைய ஃபேன்ஸ், அதோடைய இம்பேக்ட் உங்களுக்கு கேரளா, புதுச்சேரி போன்ற 2-3 மாநிலங்களில் அது இருக்கும் அப்படின்னும் போது அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு திமுகவோட இருப்பது அப்படின்றது சென்ட்ரலில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தை வலுவாக காங்கிரஸ் எதிர்க்கிறது அப்படின்னும் போது பார்லிமெண்ட்ல உங்களுக்கு திமுகவுடைய சப்போர்ட், திமுகவுடைய பேக்கிங்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்த விஷயங்கள் தான் வந்து இங்கே பிரதானமாக அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த ஒப்பீனியன் அப்படின்றது டிவைடடாக இருக்குது. பட் ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவிலேயே அவங்க தொடரணும், திமுக கூட்டணியிலே அவங்க தொடரணும் அப்படின்னு நினச்சா கூட திமுக கூட்டணி அவங்களுக்கு இந்த முறை கூடுதல் இடங்களை கொடுக்கலாம், அவங்க கேட்குற கோரிக்கைகளை நிறைவேற்றலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு வேறு விதமான முடிவுகளை அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை கீழே இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் வேறு விதமான ஒரு 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 அதிருப்தி என்பது உருவாகிறது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இந்த இரு கட்சிகளும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். அதுதான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதில் தான் நிறைய பேர் வந்து தாவேக்கா பக்கம் போவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறதோ அப்படின்ற ஒரு பயம், அச்சம் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் கிட்ட இருக்கு. அது அவங்க வெளிப்படுத்துறாங்க பேசும்போது. தனிப்பட்ட முறையில் நம்ம பேசும்போது இல்லை இதெல்லாம் சரி, நம்ம தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஆனால் கீழே வந்து ஏதாச்சும் வந்து மிஸ்ஹேண்டில் ஆயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் என்பது அவங்களுக்கு இருக்கிறது அப்படின்னாங்க. ஸோ இதுதான் வந்து சூழல். இது திமுகவுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும், மற்ற எல்லா கட்சிகளுக்கும் இது தெரியும்.
ஆனால் இதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் கூடிய விரைவில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு நம்புவோம். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க, நன்றி. நன்றி.